வந்தோடனே நரி உள்ள விடுது. ஐயா வணக்கம். வணக்கம் தம்பி வணக்கம். நமஸ்தே. வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். தம்பி நேத்து கேரளா இன்னைக்கு தெலுங்கானாவோ நமஸ்தே போடுறது. நம்ம நமஸ்தேனா மத்திய பிரதேஷ். நம்ம எல்லா மொழியும் ஒண்ணு. தமிழே ஒழுங்கா தெரியாது. இதுல இன்றைய சேட்டைகள். குழந்தை இல்லாத தகராறால் கணவரின் மர்ம உறப்பை துண்டித்த இரண்டாவது மனைவி. அவ்வளவுதான் உண்டு. கஷ்ட காலம் தானே. மேட்ரு என்னன்னா மேட்ரு தான் மேட்ரு. இல்ல என்ன விஷயம்னா முதல்ல குழந்தையில இருந்தா ரெண்டாவது கல்யாணம் பண்ணிருக்காரு. ரெண்டாவதுக்கும் பிள்ளை இல்ல. ஆக மொத்தம் வா மிஷின் தான் ரிப்பேர். மிஷின் ரிப்பேர் வச்சு நீ என்ன அது அடுத்தது ஒண்ணு கல்யாணம் பண்ணலாம் ஐடியா பண்ணிருப்பான். ஒரு மிஷின் இருந்தா தானே பிரச்சனை. மிஷினை அறுத்து போடு. 5G தொழில்நுட்பத்தில் 450 ரூபாயும் கருவிகள் நிலங்களை துல்லியமாக அளக்க. நீ நல்லா அலப்போ. வாய் பேப்பரு நல்லா அலந்துட்டே இரு. பீகார் மாநில வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கம். 65 லட்சம் வாக்காளர்கள் பட்டியலை வெளியிட முடியாது. சுப்ரீம் கோர்ட்ல தேர்தல் ஆணையம் பதில். அதை வெளியிட்ட வேண்டியதுயா. யார் யாரை நீக்கிறீங்கன்னு. இதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? 65 லட்சம் பேரை யார் யாரை நீக்கிறீங்க அப்படி சொல்லிட்டா கண்டுபிடிச்சிருவீங்கல்ல. என்ன கண்டுபிடிக்கிறதுக்கு இருக்கு? இப்போ உண்மையான வாக்காளர்களை நீங்க நீக்கி இருந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க காமிக்க பயப்படுவீங்க. நீங்க அப்படி இல்லைன்னு சொல்றீங்க. இல்ல இவங்க உண்மையான வாக்காளர்கள் இல்ல அப்படிங்கும் போது நீங்க அதை காமிச்சிட்டு போங்க. சிறுநீரக மற்றும் ஆபரேஷன் முறைகேடு 2 தனியார் மருத்துவமனைக்கு உரிமம் ரத்தாகிறது. அரசு நிதி மிகுந்த குழு பரிந்துரையின்படி நடவடிக்கை. தோவாளை கால்வாயில் நண்பருடன் குளிக்க சென்ற வாலிபர் சுலபமாக மீட்பு. மார்க்கெட்டிங்ல இருக்கான். பிளம்பிங் பொருள் குளிக்கிறதுல அவன் தோவாளை சேனல்ல விட்டு குளிக்க போயிருக்கிறான். குளத்தில் மூழ்கி 2 சிறுமிகள் பலி. காப்பாற்ற முயன்ற பாட்டியும் பலியான பரிதாபம். ராஜஸ்தான் நடந்திருக்கு. மார்த்தாண்டத்தில் நூதன முறையில் பெண்ணிடம் 6 பவுன் நகை அபேஸ். 3 பேருக்கு வலை. இது தவறான செயல். அடுத்த பேப்பர் பதிக்க ரொம்ப தப்பு. உங்களுக்கு வாம் பேப்பர் ஒழுங்கா படிக்கல வந்துட்டான். அவன் அங்க படிக்க இங்க படிக்க வேண்டியதானே. ஈஸியா இருக்கும்ல. அவன் என்ன சொல்றான்னா அங்கே அதிகமா படிக்க ஏன் பேப்பரை பார்த்து படின்னு சொல்றாங்க. விஷம் குடித்தவர்களை காப்பாற்ற உதவும் பிளாஸ்மா மாற்று சிகிச்சை பிரிவு தொடக்கம். நம்ம ஆசாரி பழம் இதுல இனி யார் வேணாலும் தைரியமா விஷம் குடிங்க. யார் வேணாலும் என்ன வேணா விஷம் குடிச்சுங்க. இங்க முதல்ல ட்ரையல் பாருங்க. இதுல கொஞ்சம் இருக்கா. வீடாக சென்று போலீசார் ரவுடிகள் கணக்கெடுப்பு. எங்க வீட்டு பக்கம் வரவே இல்ல. நீங்க டம்மி. அந்த பையன் கூட தெரிஞ்சிருக்கு நீங்க டம்மின்னு. சத்தமா சொல்லிட்டியா? எல்லாரும் கேட்டிருப்பா. சரி அது எடிட்ல கட் பண்ணிக்கலாம். நம்மால இந்த மாதிரிப்பட்ட விஷயம் கட் பண்ண மாட்டால. நாகர்கோவிலில் மினி பஸ்ஸில் பெண்ணிடம் தங்க நகை திருட்டு. பாவம் அந்த அம்மா பேங்க்ல இருந்து அப்பதான் கடன் வாங்கி மீட்டு எடுத்துட்டு வந்திருக்கு. மினி பஸ்ல ஏறி உட்காந்துச்சு எவனை அடிச்சுட்டு போயிட்டான். நாகர்கோவில் மனநல காப்பகத்தில் இருந்த வடமாநில சிறுவன் தென்னை மரத்தில் ஏறி தவிப்பு. தீயணைப்பு துறை உதவியால் 4 மணி நேரத்துக்கு பின் இறங்கினார். போலீஸ் நிலையம் அருகே வாலிபர் ஓட விரட்டி வெட்டி கொலை. திமுக கணவரின் கவுன்சில் உட்பட 4 பேர் சரண். ஆற்காடு ரத்னகிரி போலீஸ் நிலையத்தில் கையெழுத்திட வந்த வாலிபர். அவரும் கையெழுத்திட தான் வந்திருக்காரு. கையெழுத்து போட வந்திருக்காரு. பிளான் பண்ணி வெட்டியிருக்காங்க. குமரியில் கடந்த 7 மாதத்தில் 123 கிலோ கஞ்சா பறிமுதல். 343 பேர் கைது. திருமணம் முடிந்த சில மாதங்களில் வேறு ஒருவருடன் ஓட்டம். உயிரோடு இருக்கும் மகளுக்கு கண்ணீரஞ்சலி போஸ்டர் ஒட்டிய தந்தை. நல்லா இருக்கு. உனக்கு கள்ளக்காதல் விவரம் உனக்கு படிக்கும் நல்லாதான் இருக்கும். கிளுகிளுப்பா இருக்கான்னு அவனுக்கு எட்டி வந்துல பாக்கான். அந்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கான் அந்த அப்பன். அப்ப ஒழுங்கா இருக்கலாம்ல. இல்ல கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டு இது பண்ணிருக்கலாம். கல்யாணம் பண்ணி கொடுத்தா வேற ஒருத்தர் ஓடனா அவர் பாவம் அப்படிதான் செய்வார். கேவலப்படுத்தினா. சென்னை பல்கலைக்கழக விடுதியில் பிரசவித்த மாணவி கீழே கிடந்ததாக கூறி தனது குழந்தையை மருத்துவமனையில் ஒப்படைத்த தந்தை. ஆனா அவனாவது கொல்லாம கொடுத்தானே. அந்த இதுல பாராட்டுவோம். என்ன இருந்தாலும் தப்பு இருந்தாலும் பரவாயில்ல. சென்னை விமான நிலைய வளாகத்தில் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஸ்டாஃப் கேண்டீன் மூடல். குறைந்த கட்டணத்தில் உணவு கிடைக்காமல் விமான பயணிகள் உட்பட பலரும் தவிப்பு. அரியலூரில் களவாணி திரைப்பட பாணியில் சென்னை செவிலியரை காரில் கடத்திய இன்ஸ்டா காதலன். கத்தி பட்டதில் ரத்தம் சொட்ட கதறிய சகோதரியின் குழந்தை. இந்த பிள்ளை அவனுக்கு வீட்டுல போய் காதலுக்கு கேட்டிருக்கு சம்மதம். அவங்க அப்பா அம்மா சம்மதிக்கல. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணாங்கன்னா, அப்படி இருந்து இவாள் 2 தனியாக போய் தனியாக ரூம் எடுத்து தங்கியிருக்காங்க. இதே இருந்து சென்ற செவிலியரின் பெற்றோர் அவரை அழைத்து அரியலூர் உள்ள சகோதரி வீட்டில் சிறை வைத்தனர். அப்ப அவனும் கூட்டு போனா வந்திருக்கான். கூட்டிட்டு போனது தான் வந்திருக்காமனா. இவன் அப்ப கல்யாணம் பண்ணலாமல முறைப்படி. இல்ல இவங்க அப்பா அம்மாட்ட பேசி ஏதாவது சம்மதம் வாங்கலாம்ல. எல்லா வீட்லயும் பொண்ணுங்க வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்க. இல்ல 2 பக்கமே. பொண்ணு வீட்டுல கொஞ்சம் வசதி குறைவுன்னா மாப்பிள்ளை வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்க. மாப்பிள்ளை வீட்டுல கொஞ்சம் வசதி குறைவுன்னா பெண்ணு வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்க. இல்ல ஜாதி ரீதி ஒண்ணுமே தடை கிடையாது. எங்கேயுமே எல்லா ஊர்லயும் அப்படிதான். பணக்காரன் ஒரு ஜாதி பணக்காரி ஒரு ஜாதின்னா 2 பேரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணிப்பாங்க. அங்க ஜாதி எங்க தடையா வருதுன்னா அவங்க தகுதிக்கு குறைஞ்சு போயிட்டுனா அங்க பிரச்சனை வரும். கன்னியாகுமரி அருகே மீனவர்கள் மோதல். ஒருவருக்கு கத்தி குத்து. 5 பேர் மீது வழக்கு. திருச்சி சிறையில் கைதி மீது தாக்குதல். அதிகாரி உட்பட 22 பேர் மீது வழக்கு.
கோழிக்கோடு அருகே அக்கா தங்கை கழுத்து நெரித்து கொலை, தம்பிக்கு வலை. நிறுத்து கொலை, தம்பிக்கு வலை. மெக்கானிக்கை தாக்கிய வாலிபர் மீது வழக்கு. நார்வேல நண்பரின் பிறந்தநாள் பார்ட்டியில் பயங்கரம். புதுச்சேரி ரெஸ்டோ பாரில் சென்னை மாணவன் குத்தி கொலை, மற்றொரு மாணவன் கவலுக்கிடம். உரிமையாளர் உட்பட 5 பேர் கைது. கூட்டுறவுத்துறையின் கீழ் உள்ள 304 ரேஷன் கடைகளில் POS இயந்திரம் மின்னணு தராசுடன் இணைப்பு. இனி எடை குறைவு பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு. ரேஷன் இது எடை போடுறது கரெக்டா பிடிக்கிறாங்கல்ல, ஆனா அவங்களும் ஒரு விதத்துல பாவம். எப்படின்னா அவங்களுக்கு 50 கிலோ 100 கிலோ மூடை வருதுன்னா அதுல 3 கிலோ 2 கிலோ குறைஞ்சுதான் வரும், எடை குறைஞ்சு வரும். அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம மக்கள் தான் அடிச்சு அதை சரி பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம அங்க பில்லு போடுறதும் ஒரே ஆளு, எடை போடுறதும் ஒரே ஆளு, வேற ஆள் இல்ல, வேற ஆள் கிடையாது. எல்லா ரேஷன்களும் அப்படிதான், எடை போடுறதுக்கு ஆள் தனியா கிடையாது. அப்படிங்கும்போது அவங்க தனியா ஒரு ஆளை வேலைக்கு வைக்கிறாங்க, அவனுக்கு சம்பளம் இவங்க கையில இருந்து கொடுக்கணும். அப்படிங்கும்போது இது மாதிரி சின்ன சின்ன திருட்டுகள் பண்ணாதான் பண்ண முடியும். அதனால உடனடியாக அரசு என்ன பண்ணுங்க, எடை போடுறதுக்கு ஒரு ஆள் நியமிங்க. ஆமா, ரேஷன் கடை 2 போடுங்க. ஆமா, ராக்கி கேர் நேத்து ரக்ஷாபந்தன் ராக்கி கட்டினாங்கல்ல, ஐயோ பாத்தியாரு பாவம், கடைசிக்கு கல்யாணம் இல்ல. ஆமா பாருங்க, கை ஃபுல்லாம கட்டி இருக்கு. என்ன கட்டிருக்கல, கையே தெரியல, கைய எப்படி சாப்பிடுவாருன்னு தெரியல. அவருக்கு உடம்பு சைஸ் கட்டி விட்டாங்க. நல்ல ஒரு மண்டையோட பெருசா இருக்கு. சிவகங்கை மாவட்டத்துல குழந்தைக்கு மொட்டை அடிக்க கோவிலுக்கு சென்ற போது குளவி கொட்டியதால் 30 பேர் படுகாயம், ஆஸ்பத்திரியில் சிகிச்சை. இங்க பாருங்க, குமரியில் 1,02,00,000 செலவில் மாற்றுத்திறனாளிகளுக்கு செயற்கை கால்கள் 70 பேருக்கு. கணவர் மீது கொதிக்கும் எண்ணெய் ஊற்றிய 3வது மனைவி. இந்த மாதிரி கதையை கேட்கும் போது ஜாலியா இருக்கு. ஜாலியா இருக்கா, எனக்கு என்ன இருக்கு, அப்புறம் ஜாலி முடிஞ்சதுக்கா எங்களுக்கு ஜாலியா இருக்கான். ஜாலியா. ஆமா, அவனுக்கு 3வது முன்னாடி இந்த காலத்துல ஒண்ணு வச்சு வச்சுருக்காங்களா? இங்க ஒரு பொண்டாட்டி வச்சிருக்கிறது நம்ம பெரிய கஷ்டமா இருக்கு. அதான் மயசான எத்தனை வாட்டி மிதி வாங்கியிருக்காங்க. அது நல்ல ஒரு அது வேறயா? நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுதுங்க. நல்ல விஷயத்தை தான் அவன் சொன்னான், கேட்கலையா? இல்ல, அதை விட நல்ல விஷயம் ஒண்ணு இருக்கு. ஒரு பொண்டாட்டி கட்டினா அந்த பொண்டாட்டி நம்மளோட சண்டை போடுவா. அது 2 3 கட்டணுங்களா, அவியல் கூட சண்டை போடுவா. சண்டெல்லாம் மண்டோட இவங்க மட்டும் உடையும். இது கூட போகுது, நம்ம ஃப்ரீயா இருக்கலாம். ஐடி நீ எப்படி புதுசா கல்யாணம் பண்ணலாம். அதாவது சின்ன சின்ன அடிதான் விடும். 3 கல்யாணம் பண்ணா எண்ணெயை கோரி ஊத்திடுவாளுங்க. அதான் அதை மாதிரி ஊத்தி விட்டுருவாங்க. விடுதியில் இருந்தவரை விடுமுறையில் வீட்டுக்கு வரவழைத்து 9வது மாணவியை விபச்சாரத்தில் தள்ளிய தாய். செங்கல்பட்டுல 3வது கணவருடன் சேர்ந்து கொடூரம். இன்னைக்கு என்ன ஒரே 3-3யாவே இருக்கு. வெங்க மொழி என்ன பண்ணும், பட்டாசை கொளுத்தி கடையில போட்டுருங்க. ஆமா போட்டு விடுறேன் அவளுக்கு. அவளுக்கே 3வது மாப்பிள்ளையாம், 9வது வகுப்பு. பாவம், அந்த பிள்ளை கவர்மெண்ட் ஹாஸ்டல்னு படிக்குது. அவளை போன் பண்ணி உடம்பு சரியில்லை ஏதாவது சொல்லி கூப்பிட்டுருப்பாய்வா. அம்மா உடம்பு சரியில்லாமோ வந்து பார்க்கவாமான்னு ஏதாவது கூப்பிட்டு காலைல மூஞ்சில விபச்சாரத்தை தள்ளியிருக்கா. பெண் பணியாளரிடம் பாலியல் சீண்டல், மகளிர் திட்ட அலுவலர்கள் மீது வழக்கு. நல்ல நீ படிச்சா நீங்க தான் படிக்க சொன்னீங்க. இந்த டைலாக் படிக்க வேண்டாம்னு சொல்லவே இல்லையா? எங்க நடந்திருக்கு? எங்க நடந்து? நாங்குநேரி. ஆனா இந்த மாதிரிப்பட்ட விஷயம்னா சரளமா படிச்சிடறாங்க. இது திக்கவே இல்லைல்ல, அழகா படிச்சிட்டானே. பரவாயில்லையே. ஓடும் ஆம்புலன்ஸில் வடமாநில பெண்ணுக்கு பிரசவம், அழகான பெண் குழந்தை பிறந்தது. வாழ்த்துக்கள்.